ஹாட் சம்மர் கூல் ஆஃபர். இந்த கோடை விடுமுறை சுற்றுலாவை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சியுடன் புக் செய்யுங்கள். குழந்தை ராமர் சிலையை சுற்றிலும் மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரம், பரசுராமர் அவதாரம், ராமர் அவதாரம், பலராமர் அவதாரம், கிருஷ்ண அவதாரம், கல்கி அவதாரம். இந்த அவதாரங்கள் மூலமாக உலகிற்கு விஷ்ணு பகவான் சொல்ல வந்தது. மச்ச அவதாரம். உலகில் தோன்றிய முதல் உயிரினம் கடலில் தோன்றிய உயிரினமாகிய கடல் உயிரினம்தான். இதனை அறிவியல் பூர்வமாக நமக்கு எடுத்துரைக்கிறது மச்சாவதாரம். அதாவது தாயின் வயிற்றிலிருந்து இரத்தமோடு இரத்தமாய் நீந்தி வந்து பிறந்தது மீன். அதாவது மனிதர்களின் பிறப்பு நிகழும் முறை. கூர்ம அவதாரம். அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சி. நீரிலும் நிலத்திலும் வாழும் உயிரினம். இதனை அறிவியல் பூர்வமாக நமக்கு எடுத்துரைக்கிறது கூர்ம அவதாரம். அதாவது 3வது மாதம் கவிழ்ந்து தலை தூக்கி பார்ப்பது ஆமை. வராக அவதாரம். பாலூட்டி உயிரினம். பரிணாம வளர்ச்சியின் அடுத்த கட்ட வளர்ச்சி விலங்கு உயிரினம். அதாவது 6வது மாதம் குழந்தையாக தவழ்ந்து முட்டி போட்டு 4 கால்களில் நிற்பது பன்றி. நரசிம்ம அவதாரம். பாதி மிருகம் பாதி மனிதன். பரிணாம வளர்ச்சியின் அடுத்த கட்டம் இது. அதாவது 8வது மாதம் எழுந்து உட்கார்ந்து கையில் கிடைத்ததை கிழிப்பது நரசிம்மம். 5 வாமன அவதாரம். குள்ள மனிதன். பரிணாம வளர்ச்சியின் முதல் மனிதன். அதாவது 1 வயதில் அடிமேல் அடி வைத்து நடப்பது வாமனன். 6 பரசுராம அவதாரம். மனிதனாக மாறிய பரிணாம வளர்ச்சி அவனை வேட்டையாட வேல் கத்தி செய்யும் தொழில்நுட்ப மனிதனாக மாற்றியது. அதாவது வளர்ந்த பின் தாய் தந்தையருக்கு கடமையாற்றுவது. 7 ராம அவதாரம். விலங்குகளை வேட்டையாடும் மனிதனாக இருந்தவனை தாய் தந்தை மக்கள் மனைவி சமூகம் என்ற சமுதாய மனிதனாக பரிணாம வளர்ச்சி அடைந்ததை எடுத்துரைக்கிறது. அதாவது திருமணமாகி ஒருவனுக்கு ஒருத்தி என கற்பு நிலையில் குடும்ப கடமையாற்றுவது. 8 பலராம அவதாரம். வேட்டையாடி ஒரு சமூகமாக வாழ ஆரம்பித்த மனிதன் அடுத்த பரிணாம வளர்ச்சியில் நிலங்களை உழுது பயிரிடும் வளர்ச்சியை அடைந்தான். அதாவது இல்லறவாசியாய் உடன் பிறந்தோர் சுற்றத்தார் ஊர் உலகோர்க்கு கடமையாற்றுவது. 9 கிருஷ்ண அவதாரம். சமூகம் விவசாயம் செய்து வாழ்ந்த மனிதன் தனக்கான நீதி தர்மங்களை வகுத்தான். வாழ்க்கை நெறிமுறைகள் தர்மம் அதர்மம் என்பதை போதிக்கும் ஆசானாக பரிணாம வளர்ச்சி அடைந்தான். அதாவது முதுமையில் பற்றற்று இறை உணர்ந்து அடுத்த சந்ததிக்கு உபதேசித்து வழிகாட்டுவது. 10 கல்கி அவதாரம். இறை நிலையில் ஒன்றி கலந்து எல்லாவற்றிலும் தன்னை தன்னுள் எல்லாவற்றையும் காணும் அறிவின் முழுமையாம் முக்தி பெறுவது. இத்தனை அவதாரங்களையும் உணர்த்தும் சிற்பங்கள் ஸ்ரீ பாலராமரை சுற்றிலும் தத்ரூபமாக வர்ணனையுடன் அழகாக ஒரே கல்லிலால் ஆன அந்த 200 கிலோ சிற்பத்தில் பேசாமல் பேசிக் கொண்டிருக்கின்றன. ஹாட் சம்மர் கூல் ஆஃபர். இந்த கோடை விடுமுறை சுற்றுலாவை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சியுடன் புக் செய்யுங்கள்.